சவா முடியலைங்க. ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ், ஏகப்பட்ட திட்டு. எப்படி நம்ம ஜாதி பற்றி தப்பாக பேசலாம் அப்படின்ட்டு. நான் தப்பெல்லாம் பேசலைங்க, நடக்கிற உண்மையை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதை நீங்கள் தப்புன்னு ஏற்றுக்க மாட்டேறீங்க, அதான் கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்டு கேட்டான், ஏடா நீ மேல் ஜாதிக்காரனை சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டான். அப்படி இல்லை, இன்கேஸ் இப்போ நான் ஒரு மேல் ஜாதியாக இருந்துட்டு மேல் ஜாதிக்காரோட தப்பை சுட்டி காட்டினா அப்போ என்ன தோணும், ஏடா நீ கீழ் ஜாதிக்காரனை சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு தோணும். அது தப்பு இல்லை, அது அப்படி தான் தோணும். இன்றைக்கி ஜாதி அரசியல்லாம் என்னென்னு பார்க்கணுன்னு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு எபிசோட் ஆடே இருக்குது, அது என்னென்னு பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் அடங்காவர்தி ஃப்ரம். இந்த டாக்குமெண்ட்ரி எதுக்குன்னா, மக்கள் பண்ணுற தப்பை நான் சுட்டி காட்டுறேன், அவ்வளோதான். ஏன்னா இது தப்பு அப்படின்னு சொன்னால் தான் மக்களுக்கு தப்புன்னு தோணும், இல்லை அப்படின்னா சரி அப்படின்னு தான் தோணும். நான் ஒரு இன்ப்ளஸ்ரா அப்படின்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன். அந்த வெப்சீரிஸ் பார்த்துட்டு ஃபேமிலி என்ன சொன்னாங்க, ஓகே சூப்பர் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க அதான் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் பிரைன்னு சொல்லிட்டு, அவன் தான் இல்லைடா இங்கே இந்த இடத்துல தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்புறமேட்டு அடுத்த எபிசோடில், இல்லைடா இந்த எபிசோடில் இது தப்பாக இருக்குது, இங்கே இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். கடைசியில் வெப்சீரிஸே தப்பு அப்படின்ட்டான். வெப்சீரிஸும் வேஸ்ட்டு, நீயும் வேஸ்ட்டு அப்படின்ட்டான். அதுக்கப்புறமேட்டு சரி ஓகேடா நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டேன். இப்போ அவன் என்னைய வேஸ்ட்டுன்னு சொன்னதுனால அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் அப்படின்னு நான் தூக்கி போடல. ஏன்னா ஒருத்தன் நம்மளே தப்புன்னு சொன்னால் தான் ஓகே அது நமக்கு தப்பாக தோணும், அப்புறமேட்டு அதை திருத்திக்க முடியும். தப்பு சொல்கிறாங்கிறதா அவனை தூக்கி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம தப்பை யார் சொல்லுவா, யார் குத்தி காட்டுவா, யார் சுட்டி காட்டுவா, இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என்னை ஃபாலோ பண்ணுறதே 50 பேர் தான். அந்த 50 பேரும் போயிட்டா என் வீடியோவை யார் பார்ப்பா, கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இங்கே ஒரு ஜாதிக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன், ஒரு 2-3 நாள் இருந்தேன். நான் அங்கே நான் 2 வேளை குளிப்பேன், யோகா பண்ணுவேன். ஃப்ரெண்டோட அம்மா கேட்டாங்க, என்னப்பா நீ ஐரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் ஒரு எஸ்சி அப்படின்னு. அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஒருவேளை நான் குடிச்சிட்டு சுத்தபத்தமாக இல்லாமல் இருந்தேன்னா, எந்த ஜாதியாக இருந்தாலும், அதாவது எந்த ஜாதியாக இருந்தாலும் இவன் இந்த ஜாதி தான் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை தான் நான் சொல்கிறேன். நம்ம ஜாதிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அதை மாற்ற சொல்கிறேன், அவ்வளோதான். என் மக்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, அதை நான் மாற்றணும். ஏன்னா என் சமூகத்தை மாற்றுற பொறுப்பு எனக்கு இருக்குது. மக்கள்கிட்ட ஜாதி அரசியல், வெறுப்பு அரசியல் பண்ணால் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. மக்களுக்காக தான் சட்டம் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்ன அப்படின்னு நான் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஏன் ஃபுல்லாகவே சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்கலாம். இந்த 6 நிமிஷம் வீடியோவுக்கு எனக்கு ஒரு நாள் தேவைப்படுது. ஏன்னா அப்பேற்பட்ட பேச்சலர் நான். சரி, ஏன் இதை அப்படியே ஒரு ஃபிலிமாக பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது முடியாது. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொன்ன அப்படின்னா அந்த ஃபிலிம் ஓடாது. அதே ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணுற தப்பு சரி அப்படின்னா அந்த ஃபிலிம் ஓடிடும். ஏன்னா ஆடியன்ஸோட மைண்ட் செட் அப்படி. ஏன்னா சினிமாவோட ஃபார்முலா தான். நானே என் சமுதாயத்தை வெறுக்கிறேன். நான் ஒரு எஸ்சி தான், நான் ஸ்லம்மில் வாழ்ந்திருக்கேன், இருந்திருக்கேன். அப்படி இருந்துமே மக்கள் மேலே எனக்கு கோபம், ஏன் இவங்க இன்னமும் இப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது நானே என் சமுதாயத்தை வெறுக்கிறேன். அப்படி இருக்கும்போது மற்ற சமுதாயம் எப்படி நம்மளை பார்க்கும்? இந்தந்த காரணத்தால் தான் நம்மளை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அதான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும், எல்லாமே வரும். அதை கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் நாம் எப்படி இருக்கோம், எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. போன வீடியோ பார்த்துட்டு அவங்க மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னா, இப்போ என்னோட கையை ஒருத்தன் வெட்டிட்டான், ஒருத்தன் சுண்டு வரல உடைச்சிட்டான். இப்போ என்னங்கிறாங்கன்னா, கையை விட்டானே அவனை பற்றி பேசு, சுண்டூரில் தானே உடைச்சி, சுண்டூரில் உடைச்சவன் நம்ம ஜாதிக்காரன், அவனை பற்றி ஏன் பேசுகிற, கையை ஒருத்தன் விட்டான்ல அவனை பற்றி பேசு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்படிங்க, கையை வெட்டினாலும் சுண்டு வரல உடைச்சாலும் பாதிப்பு எனக்கு தான். பாதிப்பு தான். கையை வெட்டினா தான் பாதிப்பு, சுண்டு வரல உடைச்சா பாதிப்பு இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்?
அப்போது மேல் ஜாதி அப்படி தான் இருப்பாங்க, கீழ் ஜாதி அப்படி தான் இருக்கணுமா, இவங்களாம் மாறவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் சாத்தியமா? சத்தியமாக இல்லை. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடி லவ் மேரேஜ் சாத்தியம். இப்போது லவ் மேரேஜ்லாம் பண்ணுறாங்க, 80% பண்ணுறாங்க. ஓகே, ஃப்யூச்சரில் 100% மாறுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. 95% தான் மாறும், 5% அப்படியே தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா அந்த 5% ஆளுங்க அவங்கள படைத்த இயற்கையில் கூட அவங்கள மாற்ற முடியாது. அதனால் 5% அப்படி இருக்காங்களே அப்படின்னு பார்க்காதீங்க, 95% மாறுறாங்க. அவங்கள பாருங்கள். அப்படி பார்த்தா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். காலங்காலமாக நம்ம அடிமையாக இருந்தோம். அப்போ தான் வெள்ளைக்காரன் ஒருத்தன் வரான். வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறமேட்டு அம்பேத்கர் வராரு, பெரியார் வராரு, காமராஜர் வராரு. ஸோ இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சகஜமாக இருக்கும். வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி அம்பேத்கர் வந்திருந்தால் என்ன இருக்கும்? அதனால் கொஞ்சம் யோசிங்க. இது காலத்தோட வேலை, அது காலம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கலாமா? அப்போ அவங்க நம்மளை அடிப்பாங்க, நம்ம அடி வாங்கிக்கணும், விட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன், சட்டம், கோர்ட்டு, ஜெயிலு இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்னா இது எதுவுமே தேவையில்ல. போலீஸ் தேவையில்லை, கோர்ட்டு தேவையில்லை, தீர்ப்பு எதுவுமே தேவையில்லை. ஆனால் மனசு வந்து எப்படினாலும் மாறுவான், ஏமாற்றுவான், துரோகம் பண்ணுவான், கொலை எல்லாமே பண்ணுவான். இதெல்லாம் பண்ணால் அவனுக்கு இந்த தண்டனை பார்த்து தான் அடுத்தவன் அந்த தப்பை பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் SC/ST ஆக்ட்டு, PCR ஆக்ட்டு இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்குது. கண்டிப்பாக மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை இழிவாக பேசுவான், அவனை தாக்குவான், அவனை முன்னேற விட மாட்டான். அதெல்லாம் தெரிஞ்சு தான் இத்தனை சட்டம் கொண்டு வந்தது. SC/ST மக்கள் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு அவங்க உணர்ந்துடக்கூடாது. அதுக்காக அதாவது நீங்கள் ஒன்று யோசிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் உங்களுக்கு மேலே யோசிக்கும். அதுதான் கவர்மெண்ட்டு, அதுதான் சட்டம். உங்கள் ஜாதி பேரை சொல்லி இழிவாக பேசுனாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் போடலாம், அன்பெயிலபிள். அதாவது இழிவாக பேசினாலே அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா SC/ST மேலே கை வச்சா சட்டம் சும்மா விட்டுருமா? தீண்டாமை வன்கொடுமை சட்டம் இருக்குது. அது எதுக்குன்னா SC/STக்கான பாதுகாப்பு சட்டம். அதெல்லாம் இப்போது சொல்லுவாங்க, இந்த வில்லேஜில் கோயிலை விட மாட்டுறாங்க, டீ கடையில் வந்து இந்த சமூகத்திற்கு இந்த அப்படி தான் தராங்க அப்படிலாம் சொல்லுவீங்க. அது எல்லாத்துக்குமே சட்டத்தில் தண்டனை இருக்குது. SC/ST வந்து வாழலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நம்மளை அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை மேலே அந்த ஒரு நம்பிக்கையே இருக்காது. இந்த காலத்தில் இன்னமும் ஜாதி பார்க்குறாங்க, வில்லேஜில் இன்னமும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமூக அக்கறையோடு சொல்லுவாங்க. ஓகே, உங்கள் அக்கறை நான் பாராட்டுறேன். அதே சமூக அக்கறை உள்ள நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள். SC/ST ஆக்ட்னா என்னென்னு சொல்லுங்கள், PCR ஆக்ட்னா என்னென்னு சொல்லுங்கள். அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா மக்களுக்காக தான் சட்டம் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு உணர்ந்தால் தான் அவங்க வந்து நிம்மதியாக இருக்க முடியும். சாதிய படங்கள் எடுக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் வரும் எல்லாம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா அந்த ஒரு நாள் எப்பயோ வந்துடுச்சு. நீங்கள் மட்டும் தான் மாறணும். நன்றி.